வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால 2020ல வெளியான மதா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கிரைம் பேட்ரோல்ல ஒருத்தங்க வருவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதுல ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. முதல்ல கதையை பத்தி நம்ம பாத்திரலாம். நிஷான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க அனாதையா இருப்பாங்க. இவங்க கிட்ட அர்ஜுன் ஒருத்தர் நெருக்கமா பழகுறாரு. ஆனா அந்த அர்ஜுன் வேற ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுதான் பழகுறாரு போல. ஏன்னா இவங்களுக்கே தெரியாம இவங்களை போட்டோ எடுக்கிறாரு. இவங்களை பைத்தியமா மாத்துறதுக்கு சில முயற்சி எல்லாம் பண்றாரு. எதுக்காக அர்ஜுன் இப்படி பண்றாருன்றது தெரியல. அர்ஜுன் தான் நம்மள இப்படி பண்ணிட்டு இருக்காருன்றத நிஷா கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவர் மத்த பசங்களுக்கு கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இருக்கிறதுலயே டேஞ்சரஸான வெப்பன் என்னன்ற மாதிரி பசங்க கிட்ட கேட்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றாங்க. சிலர் ஆட்டம் பாம்னு சொல்றாங்க, சிலர் நியூக்ளியர் பாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே ஆயுதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ரொம்ப மோசமான ஆயுதம் எது தெரியுமா, நம்ம மூளை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. ஆமா, நம்ம ஹியூமன் மைண்ட் தான் ரொம்ப மோசமான ஆயுதம். சரி, நம்ம ஹியூமன் மைண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா பார்க்கலாம். அடுத்த 2 நிமிஷம் நீங்க எதை பத்தியும் யோசிக்க கூடாது, எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பசங்களுமே ட்ரை பண்றாங்க. நம்மளால எதுவுமே யோசிக்காம இருக்க முடியாது இல்ல, ஏதாவது ஒண்ணு யோசனை வந்துகிட்டே இருக்கு. அதனால பசங்க யாராலையும் இந்த விஷயத்த பண்ண முடியல. பாத்தீங்களா, உங்க யாராலையும் இந்த விஷயத்த பண்ண முடியல. எது ஒண்ணு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அதுதான் ரொம்ப ஆபத்தான வெப்பன். அதனால தான் சொல்றேன், ஹியூமன் மைண்ட் தான் ரொம்ப ஆபத்தான வெப்பன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட நிறைய பேர் எந்திரிச்சு கேள்வியும் கேட்கறாங்க. அந்த கேள்விக்கே இவர் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த சீனை ஸ்டார்டிங்கே காட்டுறாங்க தெளிவா புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற ஒரு இடத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட அர்ஜுன் ஒரு நபர் பேச்சு கொடுக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் காசெல்லாம் தந்து கரெக்ட் பண்ணிடுறாரு போல. என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப அர்ஜுன் உள்ள வந்துடுறாரு. இவருக்கு தேவையான ரெக்கார்ட் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் தேடி வந்த ரெக்கார்டை கண்டுபிடிச்சிடுறாரு போல. இந்த ரெக்கார்டோட காப்பி எனக்கு வேணும்ன்ற மாதிரி அர்ஜுன் அப்படின்ற நபரும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த அர்ஜுன் யாரு, என்ன வேலை பாக்குறாருன்றது கிளியரா தெரியல. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. அதாவது பொண்ணுங்களோட போஸ்டர், அதே மாதிரி சில விஷயங்களோட போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. அதுல குறிப்பா நிஷான்ற ஒரு பொண்ணோட போட்டோ தான் இருக்கு. அடுத்து நிஷாவை தான் பார்க்க போனோன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப நிஷா ஒரு கிளப்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கிளப்ல போட்டி மாதிரிலாம் போட்டுப்பாங்கல்ல, யாரு நிறைய சரக்கு அடிக்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி நிஷாவும் என்கிட்ட யாரு போட்டிக்கு வரீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு நபர் நான் ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் அதிக ஷாட் குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி போட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி பெட் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அர்ஜுன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, இவ தான் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி நிஷா பேர்ல நிறைய காசெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. என்ன இவரை இன்னைக்கு தான் பாக்குறோம், நம்ம பேர்ல இவ்வளவு காசை கட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஷாட்டா எடுத்து 2 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஷாட் 2 பேருமே குடிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நபரால முடியல, என்னால இதுக்கப்புறம் முடியலன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனா இவங்க அசால்ட்டா இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. இந்த நிஷாவோட பேர்ல நிறைய பேர் பெட் எல்லாம் கட்டினாங்கல்ல, அவங்களுக்கு காசெல்லாம் நிஷா பிரிச்சு தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவருக்கு உண்டான காசையும் இவர்கிட்ட தராங்க. அதாவது அர்ஜுனுக்கு உண்டான காசையும் அர்ஜுன் கிட்ட தராங்க. அர்ஜுன் எனக்கு காசெல்லாம் வேணாம், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அதுக்காக இதை நீ சும்மாவே வச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எப்படியும் இந்த காசை நான் எடுத்துக்க மாட்டேன், ஆசிரமத்துக்கு நான் டொனேட் பண்ணிடுறேன், உங்க பேர்லயே டொனேட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவருமே தன்னோட பேரு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. இப்ப வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வண்டி அவைலபிளா இல்ல, கூட்டு போய் விட முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, நிஷாவை வீட்டுக்கு கூட்டு வந்து டிராப் பண்ணிடுறாரு. இப்ப நிஷாவும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. 2 பேருமே நம்பர் முதற்கொண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா லைட்டா இவரை பிடிச்சிருச்சு போல, அதனாலதான் நம்பர்லாம் தந்திருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இந்த டாக்டர் நிறைய ஆளுங்களை வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. செயற்கை முறையில கருவை உண்டாக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இவர் வேற ஏதோ பண்றதுக்கு பாக்குறாரு. அதாவது வேற சில கெமிக்கல்லாம் சேர்த்து ஒரு கருவை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு போல. இவங்க ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இன்னைக்கு நிஷாவும் அர்ஜுனும் மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். நிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அர்ஜுனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுக்காக ஒரு கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன கிஃப்ட்ன்ற மாதிரி இவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்தவங்க லைட்டா ஃபீல் பண்றாங்க. ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி தான் ஒரு போட்டோவை கிஃப்டா தந்திருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே அனாதையா இருந்திருப்பாங்க. அதனால இதை பார்த்தோன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க.
எனக்கு பேரண்ட்ஸ்லாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அனாதையா தான் இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் எல்லா உமாவும் நான் இருப்பேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதாவது இன்டைரக்டா இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களுக்குமே லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சது இல்ல, லைட்டா இவங்களுமே ஸ்மைல் பண்றாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்துறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த அர்ஜுனை திட்டமிட்டு தான் இவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது போக போக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த அர்ஜுன் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கே தெரியாம இவங்களை நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அதே மாதிரி இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் ஒட்டி கேட்கிற மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரூம்ல நிறைய போட்டோ இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இவர் எடுக்கிற போட்டோவெல்லாம் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு. இது எதுவுமே நிஷாக்கு தெரிய மாட்டேங்குது. நிஷா போக போக இவரை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிஷாவை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு ஆசிரமத்துக்கு டொனேட்லாம் பண்ணுவாங்க. இவங்க அனாதையா வளர்ந்ததுனால இப்படி டொனேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் இவரை வீட்டுக்கு வர வச்சு இவர்கிட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப காஃபி போடுறதுக்காக கிச்சனை நோக்கி போறாங்க. அந்த கேப்ல இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுல நிறைய கேமராவை செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இவங்களை ஸ்பை பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேலையை பத்தி சொல்லும் போது நான் டிஓபி ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை திரும்பி காட்டுறாங்க. 80% குற்றம் எதனால நடக்குது தெரியுமா, நம்ம மைண்ட் ஸ்டேபிளா இல்லாத போது தான் நடக்குது. மென்டல் பேஷண்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம மைண்ட் எப்பலாம் தடுமாறுதோ அப்போ ஒரு பெரிய கிரைம் நடக்கும். நம்ம மைண்ட் தான் மோசமான ஆயுதம்னு நான் சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எப்ப நடக்கிற விஷயம்னு தெரியல, நடுவுல இந்த விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நிஷாவை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நான் ஒரு ப்ராஜெக்ட்ல செலக்ட் ஆயிருக்கேன், நான் தான் கேமராமேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக 2 மாசம் வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. எது 2 மாசம் உன்னை பிரிஞ்சு இருக்கணுமான்ற மாதிரி நிஷா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, போன் இருக்குல்ல, அது மூலியமா நம்ம அடிக்கடி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களும் அர்ஜுனுக்கு கால் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் போனை எடுக்கவே மாட்டாரு. இவங்க எப்ப ட்ரை பண்ணாலும் அர்ஜுன் போனை எடுக்க மாட்டாரு. அர்ஜுனும் காலே பண்ண மாட்டாரு. என்ன இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல இவங்களுக்கு சரியாவே வேலை ஓட மாட்டேங்குது. ஆபீஸ்ல இவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்னால வேலையை பார்க்க முடியலன்ற மாதிரி கத்திடுறாங்க. இவங்க கோவத்தை இந்த மாதிரிலாம் வெளி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வேலை பார்க்குற சிலரையே இந்த வேலைக்காக யூஸ் பண்றாரு. அதாவது அவங்க வயிற்றுல ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு பிளான் போடுறாரு. அந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமா வளர்ற மாதிரி இவர் பிளான் போடுறாரு போல. அந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்கல்ல, அடிக்கடி அவங்கள செக் பண்றாரு. அவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு, வயிற்றுல இருக்க குழந்தையோட நிலைமை எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப நிஷா திரும்பி அர்ஜுனுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்பயும் போன் எடுக்கல. இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஒரு குளியல போடலான்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்து இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது இவங்களோட ரூம்குள்ள திடீர்னு ஒரு உடும்ப பாக்குறாங்க. என்ன இவ்வளவு பெரிய உடும்பு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப பயத்துல என்ன பண்றாங்கன்னா, கத்திக்கிட்டே இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க என்னமா இந்த கண்டிஷன்ல வெளியே வந்திருக்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பாத்ரூம்குள்ள பெரிய உடும்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பெரிய உடும்பு பாத்ரூம்குள்ள வந்துருச்சா, அது எப்படி வரும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. யோ பாரியான்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட சொல்றாங்க. இப்ப செக்யூரிட்டியும் பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அப்படி பார்க்கும்போது உடும்பு வந்த மாதிரியே தெரியல, ஜன்னல் வேற க்ளோஸ்ல இருக்கு, எப்படி உடும்பு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வெளியே வந்து ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே இந்த பொண்ணு தான் ஏதோ உளறிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள வந்து பாக்குறாங்க. அப்ப உடும்பு இல்லாம தான் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது அர்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஜன்னலை திறந்து இவர் தான் உடும்ப உள்ள விட்டுருப்பாரு. டக்குன்னு உடும்ப வெளியே எடுத்திருப்பாரு. இவர் கையில உடும்பு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஒரு வழியா குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தையை இவர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் சில செக்கிங்லாம் இருக்கு, அதெல்லாம் படிப்படியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம நிஷாவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட பேச முடியலன்றதுக்காக நிஷா வந்து சாப்பிடாம இருக்காங்க. என்னடி சாப்பிடாம இருக்க, டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, லைட்டா இவங்களுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருது. இவங்களுக்காக ஒரு கிளாஸும் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அதுக்குள்ள பூச்சி இருக்கிறத பார்த்து இவங்க பயத்துல தள்ளி விட்டுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க மேல எல்லாம் சிந்திருது. என்னமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. நான் பூச்சை பார்த்தேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆளுங்க பார்க்கும்போது பூச்சி இல்ல, ஏன்னா இங்க சர்வரா இருக்கவரை அந்த பூச்சை காலை வச்சு மறைச்சிருக்காரு. அவங்க பார்க்கும்போது பூச்செல்லாம் இல்லல்ல, அதனால இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க.
ஃப்ரெண்டுமே வா போலான்ற மாதிரி சமாதான பத்தி கூட்டு போறாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இந்த சர்வர் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப சர்வர் உள்ள வரும்போது தான் அந்த இடத்துல அர்ஜுன் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப சர்வர் இருக்காருல, அர்ஜுன் கிட்ட கையை நீட்டி நிறைய காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. ஆக மொத்தத்துல அர்ஜுன் தான் இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காரு போல. அவங்கள பைத்தியமாக்குறதுக்கு இவர் ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப திரும்பி அந்த செமினார் சீனை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் கேள்வி இருக்குன்ற மாதிரி எந்திரிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது மைண்ட ரொம்ப மோசமா மாத்துற விஷயம் என்னது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீக்ரெட் அப்படின்ற விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இவர் எழுதி போடுறாரு. ஏன்னா ஒரு சீக்ரெட் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஏதுன்ற மாதிரி தேடுவாங்க. அவங்க மைண்ட் பயங்கரமா குழப்பமாகும். அந்த குழப்பத்துல தப்பு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிஷா விஷயத்துல நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை மீன் பண்ணி சொல்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம்ன்றது தெரியல. இப்ப நிஷா ஒரு மாலுக்கு தான் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. ஹீரோ கூட பேச முடியலன்னு கவலையில இருக்காங்க. ஃப்ரெண்டு தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு நபர் கிராஸ் பண்ற மாதிரி போறாரு. சட்டுனி இவங்க கையில எதையோ கொடுத்துட்டு போறாரு. என்ன கொடுத்தாருன்னு பார்த்தா காண்டம் தான் கொடுத்திருக்காரு. இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா அந்த நபரை பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அவன் பொய்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சுத்தி ஆளுங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி இந்த மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப எல்லாருமே இவங்க பேக் வாங்கி பார்க்கும்போது பேக் முழுக்க காண்டம் இருக்கு. இவன் என்ன அப்ரோச் பண்ணிட்டு நான் அப்ரோச் பண்ணதா பொய் சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றாரு. அவர் பேரு ராஜேஷ் அப்படின்றது. இப்ப செக்யூரிட்டி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களும் ஃப்ரெண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. என் மேல தப்பு இல்லைன்னா சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா வீட்லயே இவங்களை பத்தி விசாரிச்சிருப்பாரு. வீட்டுல இருக்கவங்களே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சரி எனக்கு எதுவுமே ஆகல சார், நான் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேடம், டாக்டரை வச்சு செக்அப்லாம் பண்ணலாம். அந்த செக்அப்ல உங்களுக்கு மனநல பாதிப்பு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலான்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நிஷாவால எதுவுமே பண்ண முடியல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நமக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டர் அந்த பொண்ணை வளர்த்துறாரு. ஏறக்குறைய அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 3 வயசு இருக்குது. அந்த பொண்ணை வச்சு இப்பயும் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதாவது நிறைய விதமான மருந்தெல்லாம் அந்த பொண்ணுக்கு தராரு. அது என்ன எஃபெக்ட் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பண்ணுது அப்படின்றதெல்லாம் நோட் பண்றாரு. இவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவான சைன் தான் தெரியுது போல. இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் சொசைட்டி கூட இந்த பொண்ணை மிங்கிள் பண்ணி விடணும்னு யோசிக்கிறாரு. அதனால வேற ஒரு கப்பல் கிட்ட இந்த குழந்தைய தந்து விடுறாரு. கொஞ்ச நாள் நீங்க இதை வளங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி விடுறாரு போல. இவர் இடத்துல இருக்க ஒரு லேடியோட குழந்தை தானே இந்த குழந்தை. அதனால அந்த லேடி மட்டும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அர்ஜுன் கிட்ட இருந்து காலே வரலன்னு நிஷா ஃபீல் பண்ணாங்கல்ல. இப்ப அர்ஜுன் கிட்ட இருந்து கால் வந்தோன்னா சந்தோஷமா அட்டன் பண்றாங்க. நீ எதுக்காக ஒரு வாட்டி கூட எனக்கு கால் பண்ணலன்னு கேக்குறாங்க. சாரி, நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ நான் பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், நீ ரெடியாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கேண்டில் லைட் டின்னருக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. வேகமா வெளியே வராங்க. பார்த்தா போலீஸுங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது ரிப்போர்ட்டை தராங்க. இவங்க டாக்டர் செக்அப் எடுத்திருப்பாங்க. அதுல இவங்களுக்கு மனநல பாதிப்பு இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பாய் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவர் வர வரைக்கும் இங்க இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆளுங்க கிட்ட அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வேன்லயே உங்களை கூட்டு போற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. வேனை போயிட்டு இருக்கும் போது அர்ஜுன் ஆப்போசிட்ல வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு தான் உண்மையில எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க ஆளுங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வலியால இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ரூம்ல இருக்க ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்க தான் இன்டர்வல போடுறாங்க. இப்போ ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் டாக்டரா பாக்குறதுக்காக வராரு. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ பேரு நிஷா அப்படின்றது. அவ அனாதை அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்றாரு. எதுக்காக அனாதன்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாருன்னு தெரியல. அனாதையை வச்சு இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அனாதையே இந்த இடத்துக்கு சிலர் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் மட்டும் தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை கூட்டு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊசியை போட்டோன்னா அந்த பொண்ணு பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இவங்களே சாவடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் நிஷாவை கூட்டு போறாங்க. ஐயோ நம்மள எதுக்கு கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நிஷா இந்த இடத்துல செம்மையா பயப்படுறாங்க. ஒண்ணே இல்ல, சாதாரண செக்அப் தான் அப்படின்ற மாதிரி இவங்க கையில ஒரு ஊசியை போடுறாங்க. இது என்ன ஊசி, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆகல. இவங்க நார்மலா தான் இருந்துட்டு இருக்காங்க.
ஆனா டாக்டர்ஸ் எல்லாருமே குழம்பிடுறாங்க. என்ன இந்த ஊசியை போட்டு கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காம இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி பக்கத்துல ஒரு பொண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு இந்த ஊசியை போடுங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு ஊசியை போடுறாங்க. ஊசி போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கா. என்ன இவ துடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலன்றது தெரிய வருது. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஆச்சரியப்படுறாரு. இந்த டாக்டருக்கு மேல யாரோ இருக்காங்க போல. இப்ப அவங்க கிட்ட டாக்டர் விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றன்ற மாதிரி அந்த நபருமே ஆச்சரியப்படுறாரு. அந்த நபர் இருக்கார்ல, நிறைய வித்தியாசமான ஊசி எல்லாம் ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அடிக்கடி நிஷாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. வித்தியாசமா மருந்தெல்லாம் இவங்க உடம்புல ஏத்திட்டு இருக்காங்க. சில ரியாக்ஷன் மட்டும் காட்டுது. ஆனா இவங்க உயிருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. வாந்தி எடுக்கிறாங்க, தலைலாம் சுத்துற மாதிரி ஆகுது. இருந்தாலுமே இவங்க உயிர் மட்டும் போகாம தான் இருக்கு. அடிக்கடி இவங்களை கூட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு மாத்திடுறாங்க. அந்த இடத்துல இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. இப்ப தனியா இருக்கிறதுனால இவங்களுமே சோகமா ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்பதான் வெளியே யாரோ வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் யாரு என்னன்னு எட்டி பாக்குறாங்க. ஒரு வாட்ச்மேன் தான் இவங்களுக்கு எதிர இருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா ஒருத்தராவது வந்தாரே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவருமே தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இவங்க வேகமா தண்ணியை குடிக்கிறாங்க. தண்ணி தந்ததுக்காக நன்றி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்றாரு. ஆளுங்க அடிக்கடி நிஷாவை கூட்டு போறதுக்காக வராங்க பாத்தீங்களா, அப்ப கதவை திறக்கிறது, கதவை க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரி வேலை மட்டும் தான் அவர் பண்றாரு. ஒரு வார்த்தை கூட இவங்க கிட்ட பேச மாட்டாரு. என்ன இவர் பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பேச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவர் பேசவே மாட்டாரு. இவரை வேற மாதிரி தான் வழிக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் பண்றாங்க. அவர் அதை கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப ட்ரெஸ்ஸை கீழே இறக்கி காமிச்சிட்டு இருக்காங்க. அதையும் இவர் கண்டுக்க மாட்டாரு. ஆனா இந்த பொண்ணோட இன்டென்ஷன் இவருக்கு புரிஞ்சிருது. இவர் இருக்கார்ல, நீ எனக்கு பொண்ணு மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து இவர் கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. உனக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் நடக்கவே இல்லை. தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என் பாய் ஃப்ரெண்டா அர்ஜுன் கிட்ட சொல்லணும். இதுதான் அர்ஜுன் நம்பர். ப்ளீஸ் அர்ஜுன் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ண வேண்டியதை அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கவலைப்படாத நான் பண்றேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க போன் மூலியமா அவங்க தந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பேசுறது அர்ஜுனா, நான் இங்க தான் வெயிட் பண்றேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் வருவார்னு பார்த்தா அர்ஜுன் வராம ராஜேஷ் வராரு. அதாவது மால்ல இவங்க கையில காண்டம் கொடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த நபர் வராரு. வந்தவர் நான் தான் அர்ஜுன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்றது தெரியல. உன் லவர் மாட்டி கஷ்டப்படுறாப்பா, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் தான் திட்டமிட்டு அவளை உள்ள அனுப்பியிருக்கேன். மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி உள்ள அனுப்பியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பெரிய கிரைமே நடந்துட்டு இருக்கு. ஆனாதையே வரவங்களை டார்கெட் பண்றாங்க. அவங்களோட பாடி ஆர்கன் எல்லாம் எடுக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சப்ளை பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் ஒரு மீடியா பர்சன் தான். என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டரை தரேன்ற மாதிரி ரெக்கார்டரை தரேன். அவளால முடிஞ்சா சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. போதும்ன்ற மாதிரி இவருமே எல்லாத்தையும் தந்துடுறாரு. இப்ப இந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை வந்து பாக்குறாரு. இவங்க கிட்ட அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு இங்க இருந்து விசாரணை பண்றதுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. என்னால விசாரணை எல்லாம் பண்ண முடியாது. என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாங்க. வாட்ச்மேனுக்கும் இவங்களை பார்க்க பாவமா இருக்கு. இப்ப லெட்டர் மூலியமா ஒரு விஷயத்தை இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தினமும் ஒரு குறிப்பிட்ட டைம் கரண்ட் கட் ஆகும் போல ஜெனரேட்டர் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த கேப்ல நான் உன்னை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவர் சொன்ன மாதிரியே அந்த டைம் வந்துருது. இவர் இருக்கார்ல, செல்லு கதவை திறந்து இவங்களை வெளியே வர வச்சிடுறாரு. வா இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களை படுக்க போட்டு பேஷண்ட்டை கொண்டு போற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதாவது செத்து போயிட்டா கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இவர் தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு டாக்டரும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் கொண்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி அந்த டாக்டர் பெருசா எடுத்துக்காம கிளம்பிடுறாரு. இப்ப இவர் சேஃபான ஒரு இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இங்க இருந்து எப்படி போனோன்றதை இவங்க கிட்ட சொல்றாரு. உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேன். அவன் கார்ல வந்து உன்னை கூட்டு போய்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு வழியா இவங்களுமே அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கார் வருது. இவங்களுமே பாய் ஃப்ரெண்டு தான் வந்துட்டாருன்ற மாதிரி வேகமா கார் கிட்ட வராங்க. பார்த்தா வாட்ச்மேன் தான் வந்திருக்காரு. என் பாய் ஃப்ரெண்டு எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப வாட்ச்மேன் பட்டுன்னு மண்டையிலேயே அடிக்கிறாரு.
இப்ப இவங்க கண் முழிக்கும் போது வேற ஒரு பகுதியில இருக்காங்க. அந்த ஹாஸ்பிடலை விட்டு தள்ளி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும். அங்கதான் இவங்க கண் முழிக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ராஜேஷ் இருக்காருல்ல, இங்கதான் மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாரு. இவங்களுமே எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் மயக்கத்துல இருக்காரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ரவிவர்மா டாக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய சர்டிபிகேட்லாம் இருக்கு. அதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா வாட்ச்மேன் வந்துடுறாரு. வாட்ச்மேன் பேர் தான் ரவிவர்மாவா இருக்கும். இவர் முன்னாடி டாக்டரா இருந்திருப்பாரு, இப்ப வாட்ச்மேனா இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்தை பிடிக்கிறாரு. எதனால எந்த மருந்துமே உங்ககிட்ட வேலை செய்யலன்றது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் பல வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரா இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப இவங்க 3 வயசு பொண்ணா இருப்பாங்க. வளர்க்கறதுக்காக 2 பேர் கொண்டு போனாங்கல்ல, அவங்க ஒரு மெடிக்கல் கேம்புக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்திருப்பாங்க. இந்த ரவிவர்மா வர ஏழை பசங்க கிட்ட எல்லாம் மருந்தை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் ரெடி பண்ண ஒரு மருந்தை டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணதுல இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. அப்ப இந்த மருந்து வேலை செய்து போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. சாதாரண நிறைய பேர்கிட்ட இதை யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணிருப்பாரு. பார்த்தா அவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க. என்னடா ஸ்டார்டிங் பொண்ணு மட்டும் சாவல, இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பாரு. அதனால தான் இவரோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருப்பாங்க. எப்படி அந்த 3 வயசு பொண்ணு மட்டும் சாவலன்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். நடுவுல ஒரு டாக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்க மாதிரி குழந்தையை பெத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு. அதை பத்திலாம் இந்த ரவிவர்மாக்கு தெரியுது. அவங்க இடத்தையே காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிளாஸ்ட் ஏற்படுற மாதிரி பண்ணிருப்பாரு. சோ உள்ள இருக்க எல்லாருமே பயங்கரமா காயப்பட்டு இறந்துலாம் போயிருப்பாங்க. இந்த பொண்ணோட அம்மாவும் அங்கதானே இருந்தாங்க, அவங்களுமே இறந்து போயிருப்பாங்க. இதுதான் உன்னோட அம்மா, பாரு பாருன்ற மாதிரி ஒரு போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு இருக்க இவங்க சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டிருக்கன்னு சொல்றாங்க. அர்ஜுன் இவங்க கிட்ட ஏமாத்தி பழகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு நாள் இந்த விஷயத்த சொல்லிடலான்ற மாதிரி இவங்க கிட்ட வெளிப்படையா சொல்லிடுவாரு. நான் ஒரு பிளானுக்காக தான் உன்கிட்ட பழக ஆரம்பிச்சேன், ஆனா உண்மையிலேயே உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிளான்ன்றதை உன்கிட்ட சொல்றேன் கேளுன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெளிநாட்டுக்கு நிறைய ஆர்கன்லாம் சப்ளை ஆகுது, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் அது நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் பண்றாங்கன்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நம்மள யாராவது உள்ள போலான்னு பார்த்தா நம்மள சாவடிச்சிட்டா என்ன பண்றது, ஏன்னா சாவடிச்சு தான் ஆர்கனை கடத்துறாங்க, நமக்கு பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு டைரியை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு டாக்டர் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல நடக்கிற அப்டேட்டை பத்திலாம் டைரியில எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரியை படிக்கிறது மூலியமா ஒரு பொண்ணுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நிஷாக்கு 3 வயசு இருக்கும் போது கூட்டு போனாங்கல்ல, கொஞ்ச மாசத்துல திரும்பி தர மாதிரி தான் பிளான் இருக்கும். திரும்பி தரலாம்னு நினைக்கும் போது இவங்களோட உண்மையான அம்மா இறந்து போனது தெரிய வந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அனாத ஆசிரமத்துல விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஆசிரமத்துல விட்டுருப்பாங்க. அப்படிதான் அந்த ஆசிரமத்துல இவங்க வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டீடைல்லாம் இவர் கஷ்டப்பட்டு சேகரிச்சிருப்பாரு. இவங்கள தான் இந்த விஷயத்துல யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க எந்த ஊசியை ட்ரை பண்ணாலும் இவங்களுக்கு சாவு வராதுல்ல, அதனால இவங்களால தான் ஹாஸ்பிட்டல்ல யார் பண்றான்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. திட்டமிட்டு இவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அன்னைக்கு இவங்க மட்டும் நிறைய ஷாட்லாம் குடிச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு போதை பெருசா ஏறாமலாம் இருந்திருக்கும். உன்னோட அப்பாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் எப்படி கண்டுபிடிச்சாருன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஒருத்தர் செமினார் மாதிரி தந்துட்டு இருந்தாருல, அந்த செமினார் தர இடத்துல அர்ஜுனா உட்கார்ந்திருப்பாரு. அர்ஜுனை இந்த டாக்டரை தனியா பார்த்து பேசணும்ன்ற மாதிரி தனியா பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாரு. ஒரு பிளான்ல இந்த பொண்ணை தான் நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா போட்டோலாம் காமிக்கிறாரு. அதை பாக்குற இவர் இருக்கார்ல, இவ என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, இவர் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி இவருக்குமே தெரிஞ்சிருக்கும். உன்னோட அப்பா உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என் அப்பாவை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி இவங்க அப்பாவெல்லாம் மீட் பண்ணிடுறாங்க. இந்த நிஷாவோட அப்பா தான் எப்படி இந்த விஷயத்த பண்ணலான்றத சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயத்த பண்றதுல ரிஸ்க் இருக்குமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மென்டல் பேஷண்ட் நார்மலா இவங்களை அனுப்பி வைக்க முடியாது, எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு சில பிளான்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா உடம்ப காமிச்சு இவர் பயம்படுத்தினாரு பாத்தீங்களா, இவர் பயம்படுத்த போறாரு அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்க பயந்த மாதிரி சும்மா தான் நடிச்சிருப்பாங்க. இப்பதான் அந்த விஷயம்லாம் ரிவீல் ஆகுது. அதே மாதிரி காஃபில பூச்சி இருக்குன்ற மாதிரி பயந்தாங்க பாத்தீங்களா, அதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. சுத்தி இருக்கவங்களை நம்ப வைக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ராஜேஷ்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் அர்ஜுனோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்க மென்டல் பேஷண்டா மாறிட்டு இருக்காங்கன்றத போலீஸை நம்ப வச்சிருப்பாங்க. ரிசல்ட்டும் இவங்களுக்கு சாதகமா வர மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போயிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த ரவிவர்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ரவிவர்மா சாதாரண வாட்ச்மேனா இருந்தாலும் இங்க இருக்க டாக்டர் நிறைய பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஆர்கன்லாம் சப்ளை பண்ணனா நிறைய காசு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி வந்தாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்.
ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன்ற மாதிரி ஒரு டிவைஸை தந்தாரு பாத்தீங்களா, அது டிராக்கிங் டிவைஸா இருக்கும். அதை வச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ரவிவர்மா கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திடுறாரு. ஆக்சுவலா அர்ஜுன் அன்னைக்கு வராம ராஜேஷ் அனுப்பி வச்சிருப்பாரு. ஏன்னா அவன் தூக்க தான் வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரவிவர்மா ராஜேஷையும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்தான் பாத்தீங்களா, இப்ப ராஜேஷையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது ரவிவர்மாக்கு தெரியும்ல, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்காது, சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி நிம்மதியாகிறாங்க. இப்ப முக்கியமான அதிகாரிகளா சேர்ந்து உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த ரவிவர்மாக்கு என்ன தண்டனை தரலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தண்டனை எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. ரவிவர்மா இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஏற்கனவே என்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ண, இப்ப திரும்பி ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்ப இவரோட நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ரவிவர்மாவோட உடம்புல ஏதோ பாதிப்பு ஏற்படுது போல. இப்ப வீல் சேர்ல வச்சு இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதோடய இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.